தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கே இதை கேள்விப்பட்ட போது மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது. நான் இதை உறுதி செய்த பிறகே உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அபினேஷின் வீட்டில் சபரீசனையும் உதயநிதியையும் சந்திக்கிறார். அப்போது சபரீசனுடைய போனில் மு.க. ஸ்டாலின் வந்து பேசுகிறார். என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணாம், உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம். ஒரே ரெக்வஸ்ட், எங்க மேல கேச போடாதீங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், எப்படியாவது இதை முடித்துக் கொடுங்கள் என்று சொன்னதும் திரு பழனிசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட முதல்வரான நினைப்பு வந்து விடுகிறது. திருமாவளவன் இந்த உடன்படிக்கைக்கு ஒத்து வரவில்லை. இந்த சூழலில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைத்தால் நாங்கள் அதை எதிர்ப்போம், ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்றனர். இதற்குள் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவு எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கொடுக்கிறார்கள். இதுக்கு நடுவில் டிவிக்கே அமமுக எம்எல்ஏ தூக்கிறாங்க, கார்ல வச்சு கையெழுத்து வாங்கினாங்கன்னு ஒரு வீடியோக்கள் வந்திருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டிடிவி தினகரன் இம்மிடியேட்டா நைட்டு போய் கவர்னர் பாக்குறாரு. பார்த்துட்டு ஆள் தூக்கும் வேலையில் தாவேக ஈடுபடுகிறது, நீங்கள் தலையிட வேண்டும் என்று சொன்னதும் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு உடன்பட மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்து விடுகின்றனர். இதை அடுத்த கட்டத்துக்கு நவுத்த முடியல, திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி நவுத்த முடியல என்ற ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். தொல் திருமாவளவனை முதல்வராக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம் என்று சொன்னால் தமிழகத்தின் முதல் தலித் முதலமைச்சர் என்பதற்கு யாரிடமிருந்தும் எதிர்ப்பு வராது. அப்போது சுயநலத்துக்காக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார்கள் என்ற அவப்பெயரிலிருந்தும் தப்பிக்கலாம். ஓ, நீ அப்படி வரியா என்று சொல்லும்போது அதிமுகவிலிருந்தே எதிர்ப்பு குரல் கிளம்புகிறது. திருமாவளவனை முதல்வராக்கிட்டு நான் எப்படி என் தொகுதிக்கு போறது என்று சில எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் அதிமுக சில எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கு, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவையும் கோருவோம் என்று அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர் அன்புமணியிடம் பேசுகிறார். அன்புமணி என்ன சொல்றாரு, ஏங்க அவங்க சிஎம் ஆக்கிட்டு நாங்க எப்படி இங்க கட்சி நடத்த, அதெல்லாம் முடியாது, வேணா அவங்க 2.5 வருஷம் நாங்க 2.5 வருஷம் என்று ஒரு ப்ரொபோசல் அன்புமணி சொன்னோன்னே இது சரியா வராதுங்க என்று இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. அவனை சொல்லி நிறுத்துங்களா. 10 நிமிடங்களில் மீண்டும் இணைப்பில் வந்த திரு அன்புமணி அவர்கள் அவங்க 2 வருஷம் அதெல்லாம் வேண்டாம், சௌமியா அன்புமணி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தால் நாங்கள் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம், நாங்களும் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை மற்றும் அன்புமணி விதிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், 46 எம்எல்ஏக்களும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஒரு கூட்டம் நடந்தது, எம்எல்ஏக்கள் கூட்டம். திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை முதல்வராகிறதுக்காக நான் கட்சி நடத்துறேன், ஒன்னு நான் முதல்வராகணும், இல்லைன்னா யாருமே முதல்வராக கூடாது. யாரை கேட்டுட்டு திருமாவளவனை முதல்வராக்கிற யோசனையில நீங்க இறங்குறீங்க? நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லும் போதுதான் கடுமையான வாக்குவாதம் அந்த எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஏற்படுகிறது. என்னதாயா வேணும் உனக்குன்னு கேட்டுட்டாங்க எடப்பாடி பார்த்து. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து சிஎம் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு தான் வந்து கேட்கறாங்க. 24 மணி நேரமும் அவர் அவைலபிளா இருக்க வேண்டாமா? காலையில 10 to ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா வந்து அமைச்சர்லாம் சொல்றாங்களே அப்படின்னு வந்து பேசுறாங்க. அதாவது திரும்ப தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், இதற்கு முன்னாடி இந்த எந்த முதலமைச்சர் நீங்க பாத்துக்கங்க, அவங்க தலைமைச் செயலகத்தில் எவ்வளவு நேரம் இருந்தாங்கன்னு பாருங்க, இவர் எவ்வளவு நேரம் இருக்காரு பாருங்க, இவ்வளவுதான். அப்ப வந்து ஒரு ஆள் ஃபுல்லா இருக்கணுமான இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டம் சொல்லுது. ஏன் அப்படின்னா முதலமைச்சருக்கு, தலைமை நீதிபதிக்கு, நீதியரசர்களுக்கு, கலெக்டருக்கு, எஸ்பிக்கு எல்லாமே வீட்டையே முகாம் அலுவலகம் தான் சொல்லுவாங்க. வீட்டை வந்து வீடு சொல்ல மாட்டாங்க, முதலமைச்சர் வீடு கிடையாது, முதலமைச்சருடைய கேம்ப் ஆபீஸ் சொல்லுவாங்க. 6 மணிக்கு மேல என்ன பண்றாரு அப்படிங்கிறது யார் சொல்ல, ஒவ்வொருத்தரும் சீமான் என்ன பண்றாரு, அன்புமணி என்ன பண்றாரு, எடப்பாடி என்ன பண்றாரு, உதயநிதி என்ன பண்றாரு, இப்படி கேட்டு இருப்பீங்களா? ஒருத்தர் 7 மணிக்கு எங்க போனீங்க, 8 மணிக்கு எங்க போனீங்கன்னு. ஒண்ணு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாருங்கிறதே பெரிய விஷயம். அதுவே நார்மலா கேள்விப்பட்டது, நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. நான் ஒரு 27 வருஷமா இருக்கேன், நான் கேள்விப்பட்டதில்ல. நீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியா வந்திருப்பீங்க, நீங்க கேட்டா சொல்லுங்க சார், அந்த சிஎம்லாம் வந்து அங்கேயே தான் சார் பழியா கிடந்தாருன்னு சொல்லுங்க. நோ, அப்ப வந்து அவர் தெரிந்து கொள்வதற்காகவும் பதில் சொல்வதற்காக அவர் இருக்கிறாருங்கிற முக்கியமான விஷயம். பிறகும் கூட அவர் வீட்டுக்கு போனாங்கன்னா வீடும் கேம்ப் ஆபீஸ் தான். சோ அவங்களுடைய வர்க்குங்கிற கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கேம்ப் ஆபீஸ் கூட வந்து இயங்குதான்னு தெரியல, ரொம்ப சீக்கிரசியா வந்து எல்லாமே மெயின்டைன் ஆகுது இந்த அரசாங்கம். உங்களுக்கு என்ன தெரியணும், இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சது, இப்ப என்ன தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதாவோ கலைஞரோ அல்லது வந்து ஸ்டாலினோ கேம்ப் ஆபீஸ் குறித்து எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் தான் பொது வெளியில இருக்கு. ஆனா இங்க ஒரு கேம்ப் ஆபீஸ் எங்க இயங்குது, பணியூர்ல இயங்குதா இல்ல அவர் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இயங்குதா அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வந்து ஃபைல் நகரணுமா, ஃபைல் எங்க நகரணும் தெரியணுமா? சொல்றேன்
அப்ப நீங்க அவருடைய பர்சனல் வாழ்க்கையில தலையிட்டு நீங்க ஏதாவது ஒரு இழிவுபடுத்த முடியுமா நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அவர் செயல்படுறாரா இல்லையான்னு கேளுங்க. நான் தான் சொன்னேன், கடந்த ஆட்சியில 450 ஃபைல் வச்சுனா 450 ஃபைலை ஒரே அமைச்சர் கொடுத்து ஒப்புதல் வழங்கினாலும் பெருமை பேசுவீங்க. இப்ப 450 ஃபைல் எப்படி 6 செகண்ட்ல முடிச்சீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுடைய நோக்கம் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கா இல்லையா? தமிழ்நாடு அரசு செயல்படுதா இல்லையான்னு கேளுங்க. இவ்வளவுதான் point. நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு.